Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்ன மேட்ரு? என் குட்டி பையன் சோகமா இருக்கான். என்ன சொல்றதுன்னா, சோட்டுவோட ஸ்கூல்ல ரோலர் ஸ்கேட் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. அதுல நம்ம சோட்டுவும் கலந்துக்கணுமா? ஆனா இவனுக்கு ரோலர் ஸ்கேட் ஒழுங்கா ஓட்டவே தெரியாது. நிறைய ஸ்கூல்ல இருந்து பசங்க கலந்துக்கறாங்க. அவங்க எல்லாருமே நல்லா ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் நம்ம சோட்டு இவ்ளோ சோகமா இருக்கான். அட இந்த சின்ன மாட்டுக்காட மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க சொல்லும். ரோலர் ஸ்கேட்ல நான் உன்ன ஒரு கிங்கா மாத்தி காட்டுறேன். வாடா என் பட்டு வா போலாம். உன்னை தோக்கடிக்க எவனாலும் முடியாதபடி நான் மாத்தி காட்டுற சொல்லும். போலாமா? உடனே இப்ப போலாம் வா. நிஜமாவா மோட்டு மாமா? நீங்க எனக்கு ரோலர் கோஸ்ட் நல்லா ஓட்ட சொல்லி கொடுப்பீங்களா? அட அதுல என்ன சந்தேகம், பின்னிரலாம் வா. இப்ப மோட்டோ ஸ்கேட்டிங் போச்சா? என்ன போகுது தெரியலையே. போட்டுக்க லேசா இறுக்கி கட்டு, இல்லன்னா அவுந்துக்கும். தம்பி, நம்ம ஸ்கேட்டிங் பண்ணும்போது நம்மளோட மொத்த கவனமும் ஸ்கேட்டிங் மேலேயே தான் இருக்கணும். ஓகே, இப்ப பாரு. அதாவது நம்ம ஸ்கேட்டிங் பண்ணும்போது ஸ்கேட்டிங் பண்றோம் நினைச்சா பார்க்க கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம நடக்கும்போது நடக்கிறோம் எனக்கு யோசிச்சிருக்கோமா, அந்த மாதிரி தான். புரிஞ்சுதா? ஓகே, நான் சொல்ற மாதிரி அப்படியே ட்ரை பண்ணு. போலாமா? சீக்கிரமா. அட என்னடா இது, மோட்டோ ரோலர் ஸ்கேட்ஸோட கோச் ஆயிட்டாடா. இப்பதான் ஆட்டோ காலம் கட்ட போகுது. என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குன்னு தோணுது. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்படிதான் வந்துகிட்டே சுத்தி சுத்தி வந்தீங்க. இந்த ஸ்டண்ட் நீங்க எப்படி பண்ணீங்க? அது ஒரு பெரிய விஷயம் இல்லடா. லெஃப்ட் சைடு காலை தூக்கும் போது ரைட் சைடு காலை சேர்த்து தூக்கணும்னு வையே, பேலன்ஸ் மிஸ் ஆகும். அப்படியே பப்பர பேன் கத்திட்டு போயிட்டே இருந்தா சுத்திட்டே இருக்க வேண்டியதா. கேட்கவே நல்லா இருக்கு. எனக்கும் இப்படி பண்ணணும்னு ஆசையா இருக்கு மாமா. நானும் ட்ரை பண்றேன். இல்ல இப்ப நீ ஸ்டண்ட் எல்லாம் பண்ணவே கூடாது செல்லம். முதல்ல நான் எப்படி பண்றேன்னு பாரு, அதே மாதிரி நீயும் பண்ணு. அதுக்கப்புறம் ஸ்டண்ட பத்தி நம்ம யோசிப்போம். போலாமா? அப்படியே போக போக என்ன நடக்குது நானும் பாக்குறேன். இப்ப பாருங்கடா, அந்த மோட்டோ ஸ்கேட் பண்ணிக்கிட்டே வந்து இந்த ஆயில காலை வச்சு பேரியர்ல இடிச்சுக்க போறா. பகல்ல அவனுக்கு கண்ணு கட்ட போகுது. வந்துட்டேன் செல்லம். எப்ப பாரு என் மேலே வந்து விழுந்துகிட்டு இருக்க. ஏற்கனவே என் மேல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுல, நீ வேறையா? கால நிமித்திரா தூக்குடா. மாமா, உங்க கால்ல ஸ்கேட்டிங் ஷூஸ் போட்டு எப்படி இவ்ளோ அழகா லெக் ஸ்ப்ரெட் பண்ணீங்க? ப்ளீஸ் மாமா, அது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லி தரீங்களா? அது வந்து ஒண்ணு சாலக்குட்டி, நம்ம வர வழியில ஒரு பேரியர் இருந்தது. நான் வேற 200 கிலோமீட்டர் வேகத்துல மின்னல் வேகத்துல வந்துகிட்டு இருந்தேன்னா அதை தாண்டலாமா குனிஞ்சு போலாமான்னு பார்த்தேன். டக்குன்னு குனிஞ்சு போறதா நல்லது தோணுச்சா, அதான் குனிஞ்சு ஸ்வைன்னு உள்ள புத்து வந்துட்டேன். ஃபோக்கஸ் செல்லும், ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா இதுல. கண்டிப்பா நம்ம வழியில யாரோ தடங்கல் ஏற்படுத்துறாங்க. இங்க யாரோ இருக்காங்க, நான் போய் பாக்குறேன்.
ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய புரிஞ்சது இல்ல? இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? எல்லா தடங்களையும் தாண்டி போட்டு போய்கிட்டே இருக்கானு முடியலையே. என்னோட எல்லா பிளானும் ஏன் இப்படி ஃபெயில் ஆயிட்டே இருக்கு தெரியலையே. பாஸ் பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க, யாராவது உங்களை பாத்துட்டு போறாங்க பாஸ். யாராவது பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க விடுடா. நான் இப்ப ரொம்ப துக்கத்துல இருக்கேன். ஓ இதுக்கெல்லாம் காரணம் இந்த வளராதவன் தானா? இதோ வந்துட்டேன்டா யூட்டன் அடிச்சுக்கிட்டு. இவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தே ஆகணும். ஐடியா நீங்க கேள்விப்பட்டீங்களா? நாளைக்கு சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் நடக்க போகுதே. அதுல பசங்க மட்டும் இல்ல, பசங்க ஜாடையில இருக்கிற எல்லா ஆண்களுமே கலந்துக்கலான்னு விளம்பரம் வந்திருக்குன்னா பாத்துக்குங்களேன். என்ன அவங்களுக்கு தாடிய மீசையும் இருக்க கூடாதான், எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன பசங்க மாதிரி, அதாவது என்ன மாதிரி இருக்கணும்னு போட்டுருக்கு. நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் யாரு இருக்கா? இப்ப நானும் அந்த பசங்களோட சேர்ந்து அந்த ரேஸ்ல கலந்துக்க போறேன். தாடி எடுக்கலாம். எது என்ன நடந்தாலும் சரி, இந்த சோட்டு மட்டும் ஜெயிக்கவே கூடாது. அவனுக்கு எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க. ஓகே Okay, boss. பசங்களா, இன்னைக்கு இந்த ஸ்கேட்டிங் காம்படிஷன் ஸ்கூல் கிரவுண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் புர்புரி நகர் பஜார் வழியா வந்து இதே இடத்துல முடிவடையும். சரியா? ஆர் யூ ஆல் ரெடி? கமாண்டரா செல்லக்குட்டி, ஆல் தி பெஸ்ட். மோட்டு மாமா பந்திரி ரவுண்ட் ரவுண்டா சுத்தினா இவங்களுக்கு நடுவுல ஒரு வழியை உருவாக்கி சீக்கிரமா போயிடுவேன். மாமா என்ன சொன்னாரு? லெஃப்ட்ல வைக்கணும், ரைட்ல வைக்கணும், அப்புறம் கையை இப்படி வச்சு அப்படியே சுத்தணும். பத்திரமா போகணும். ஜெய் ஹோ! வெரி குட் ரா செல்லக்குட்டி, வெரி குட். சும்மா இருக்கடா. ஏற்கனவே எலும்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா ஒண்ணு எங்க ஓடுறது? சோட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். கம் ஆன் சோட்டு, அதி அற்புதமான ஸ்கேட்டிங் நீ பண்ணிருக்க. இத நீ தான் பண்ணனு நம்பவே முடியல. சரி, இதா உன்னோட ட்ராஃபி. சார், இந்த ட்ராஃபிக்கு உண்மையான சொந்தக்காரர் மோட்டு மாமா தான். அவர் மட்டும் எனக்கு இத சொல்லி கொடுக்கலனா என்னால ஜெயிச்சிருக்கவே முடியாது. மோட்டு மாமா, நீங்க என் கூட வந்து இந்த ட்ராஃபியை ஷேர் பண்ணிக்கிறீங்களா?
நண்பர்களே நமக்கு நடுவுல ஒரு சீட்டர் இருக்கா. சின்ன பையன் மாதிரி வேஷத்தை போட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க ட்ரை பண்ணா. அவனோட பேர் என்ன தெரியுமா? ஜான். ஏன்டா தாடி மீசை எடுத்து சின்ன பையன் மாதிரி ரேஸ்ல கலந்துக்க பாத்தியா? பிச்சுடுவா பிச்சு. செக்யூரிட்டி, இவனை பிடிச்சு இப்பவே போலீஸ் கிட்ட ஒப்படைங்க. இது சீட்டிங். அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல நீங்க என்ன சொன்னீங்க? பசங்க மாதிரி இருக்கிற யாரோட கலந்துக்கலாம் சொன்னீங்களா இல்லையா? அதான் கிளீன் ஷோ பண்ணி பையன் மாதிரி வந்திருக்கல. அப்புறம் என்ன? நீ உன் அகல வாயில ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிடாத. இதெல்லாம் அந்த டீ கடையில வச்சுதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு. என்ன இந்த டீ கடை மேட்டர்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது பாத்து? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்க. நீங்களே சேர்ந்து எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்களா? இது சீட்டிங். கண்டிப்பா இது பயங்கரமான சீட்டிங். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.